அது நிழல் விழுகலி இல்லை, விழுகலின்னா பிரச்சனையே இல்லை. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா 108 அடி தள்ளி நீங்க ஒரு வீட்டை கட்டிக்கிட்டீங்கன்னா கோபுரம் ஒரு குறைஞ்சபட்சம் 1 நிலை 2 நிலை, இன்னைக்கு 3 நிலை கோபுரம் எல்லாம் கட்டுறது பெரிய பெரிய கோயில் தான் கட்டுவாங்க. ஆனா நம்ம நார்மலா ஊருக்குள்ள கட்டுற கோயில் 1 நிலை கோபுரம் அதிகபட்சம் கட்டுவாங்க, இல்லைன்னா 2 நிலை, அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல போகாது. அப்படி கட்டும் பொழுது அந்த நிழல் உழுகாது. அப்ப நம்ம மெயினா எதை பார்க்குறோமோ இல்லையோ கொடிமரத்துடைய நிழலை ரொம்ப பார்க்கணும். கொடிமரம் அது, ஏன்னா கொடிமரத்தில் தானே மேட்டரே இருக்குது. எல்லா கோயில்லையுமே கோபுரத்தோட கொடிமரமும் அடுத்தது கோபுர கலசத்துக்கு தான் லிங்கே, அங்கதான் அதைத்தான் மெயினா பார்க்கணும். இல்ல 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 இருந்தாலும் நம்ம சில புதுசா இன்னைக்கு பாக்குறீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க கோயில் ஏற்கனவே இருக்கும், பக்கத்துல பிளாட் போட்டிருப்பாங்க. அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடம் போய் பார்க்க போயிருந்தேன், அந்த இடத்த கோயில் இருக்குது, ஆனால் ஃப்ளாட் போட்டிருக்காங்க. கோயிலுக்கும் ஃப்ளாட்டுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் பார்வையில் எதுவும் இல்லை. ஆனால் அந்த கோபுரத்தோட நிழல் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளாட்டில் உழுகுது. அப்புறம் அவங்க அந்த ஃப்ளாட்டில் உழுகிற ஆளுக்கு வீடு கட்டுறப்ப நிச்சயமாக பிரச்சனை தானே. அப்போ அது மாதிரி ஃப்ளாட்டையெல்லாம் நம்ம வாங்காமல் இருந்துக்கணும். ஒரு வீட்டை போய் புதுசாக வாங்குறீங்கன்னா இப்படி கோபுர கோயில் இருந்துன்னா அதுக்கு அந்த நிழல் விழுகாமல் இருக்குதான்னு இப்படியெல்லாம் பார்க்கணும். அப்படி விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயா, நம்ம குடிப்பாட்டு கோயில் நிழல் விழுகிறது தப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய குலதெய்வ கோயில் ஒன்று இருக்கும்ல, நம்மளுக்கு பாத்தியப்பட்ட கோயில் இருக்கும், நம்ம இடத்துலயே வச்சிருப்போம். அந்த கோயிலோட நிழல் நம்மளுக்கு விழுந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. நம்மள அவங்களுடைய குழந்தைங்க, அடுத்தவன் இருந்தா தான் பிரச்சனை. நம்மளுக்கு நம்ம குடிப்பாட்டு கோயில் நம்ம இடத்துல நம்ம குலதெய்வம் இருந்தா நம்மளுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காது. நம்ம சொல்றது அசைவ தெய்வம், அதாவது கோபமா இருக்கக்கூடிய உக்கிரமான தெய்வத்துடைய கோபுர நிழலும் கொடிமரத்தோடைய நிழலும் வீட்டில் விழக்கூடாது. கோயிலுக்கு நேர் வீட்டோட இடம் இருக்கக்கூடாது. கோயிலுடைய முன் காம்பவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அதான் 108 அடி வரைக்கும் கோயில். நான் சொல்றது காம்பவுண்டோட எல்லையிலிருந்து 108 அடி, உள்ள நுழையக்கூடிய காம்பவுண்டில் இருந்து 108 அடி, அதுக்குள்ள இருந்தா பிரச்சனை பண்ணாது. 108 அடிக்குள் இருந்தா நீங்க என்ன இருந்தாலும் பிரச்சனை பண்ணும்.